குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. ஃப்ரைடே எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ எப்படி ரெடியா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப ஈஸியா தான்ப்பா இருக்கும். ஓகேங்களா? 60 மார்க் தானே, 60 மார்க் தானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த வீடியோவ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானதா இது இருக்கும். ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி வீடியோ இருக்குது. என்னன்னு சர்ச் பண்ணுங்கன்னா 7th ஓகேங்களா 7th ஆனுவல் மேக்ஸ் எக்ஸாம் தமிழ் மீடியம் யுவராஜ் மாஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? தமிழ் மீடியத்துக்கு வரும். தமிழ் மீடியத்ததே வந்து நம்ம மட்டும்தான் போட்டிருப்போம். வேறு எந்த யூடியூப் சேனலுமே வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மறக்காமல் அதையுமே வந்து சர்ச் பண்ணுங்கள். ரெண்டு கண்டுமே முக்கியம். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 60 மார்க்ப்பா. ஓகேங்களா? அந்த 60 மார்க்கில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 10மே வந்து பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா அட்ராசக்க ஃபஸ்ட்டு 10மே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த 5 மார்க் வந்து பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அதாவது என்னென்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்த 5 வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு 2 பேஜஸ் தான். 2 பேஜஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது. ஓகேங்களா? கவலையே வேண்டாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பாருங்கள் 16th 20th வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இது முடிச்சுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 2 மார்க் வந்து எழுதணும். ஓகேங்களா? 10 2 மார்க் வந்து நம்ம கம்பல்சரி வந்து எழுதுகிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் 21 ஸ்டார்ட் ஆகி 34 வரைக்கும் 14 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 14ல் 10 எழுத சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஓகேங்களா? 10 ரொம்ப எளிமையாக எழுதிடலாம். இப்போ பாருங்கள் 21 அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? அடுத்தது வந்து எக்ஸ்பிரஸ் 256 மில்லிமீட்டர் இன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரைட் டெசிமல் நம்பர்ஸ் ரீப்ரெசன்டட் பை த பாயிண்ட்ஸு P டாட் Q டாட் R டாட் S டாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? 24 வாட் இஸ் த சர்க்கியூம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 5 ஓரு. அப்புறமா வந்து இதே மறுபடியும் கேட்டிருக்காங்க போல் எக்ஸ்பிரஸ் 243 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 29 30 31 இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அழகாக லெட்டு மாதிரி மார்க் எடுக்கலாம். இதில் கம்பல்சரிலாம் எதுவும் கிடையாது. 21 34 வரைக்கும் இருக்கக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 21 34 வரைக்கும் இருக்கக்கூடிய எனி 10 எழுதுனீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் 3 மார்க் கொஸ்டின் போயிடணும். 3 மார்க் கொஸ்டின் எத்தனை கேட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 6 7 கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா? 7 வந்து கேட்டிருக்கிறாங்க. அந்த 7ல் எதனா 4 எழுதுனீங்கனாலே போதுமானது அப்படின்னு சொல்லி இருக்கிறத இங்கே நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? அதில் குறிப்பாக வந்து பாருங்கள் 35 என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் த கிவின் டெசிமல் நம்பர் இன் த பிளேஸ் வேல்யூபிள் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்மளால் வந்து இங்கே பார்க்க முடிகிறது. அது முடிஞ்சிச்சு அப்படின்னா 36 37 38 39 40 41 இதே கொஸ்டின்ஸாக படிங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி இதிலேருந்தே வரும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லிட்டு 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க. ரொம்பலாம் பெருசாக உங்களுக்கு டஃப்பாலாம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸாக வந்து மேக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் 6th 7th 8th 9th அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 10th 11th 12th அவங்க வேறு செட்டில் வந்து போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு மேக்ஸே வராது, பட் மேக்ஸ் பார்த்தா இவ்வளோ டஃப்பாக வந்து கேட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகத்தான் இது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது லாஸ்ட்டுப்பா ஆன்சர் த ஃபாலோவிங். ஓகேங்களா? ரெண்டுமே எழுதணும். 42 எழுதணும், 43 எழுதணும். ட்ரா எ ட்ரையாங்கிள் XYZ கிவின் தட் XY = 6 சென்டிமீட்டர், YZ எவ்வளோ கேட்டிருக்காங்கப்பா 5.5 சென்டிமீட்ரு. ஓகேங்களா? அடுத்து ZX எவ்வளோ கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட 50
5 சென்டிமீட்டர் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் வந்து ஏபிசி கிவின் தட் ஏபி 6 சென்டிமீட்டர், ஏசி 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுமே எழுதணும். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உறுதி அப்படின்னே வந்து சொல்லலாம் சில குட்டீஸ். ஸோ கவலை வேண்டாம், நல்லபடியாக வந்து எழுதுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ உங்களுக்கும் ஆன் த வே. ஓகேங்களா? ஏன் பயப்படுறீங்க, திணறாதீங்க. ஓகேங்களா? நல்லபடியாக நாளைக்கு எக்ஸாமை எழுதிட்டு சும்மா மாசாக கெத்தாக வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேரும் பண்ணிவிடுங்க.